அதனால பாருங்க, ஏன் நீங்க உங்க வாழ்க்கை அனுபவத்துல பார்க்கலாம், இவங்க வாழ்க்கை ஏன் அப்படி இருக்குது, அவங்க நல்லா இருக்கிறாங்களே, இவங்க ஏன் மோசமா போயிருக்கிறாங்க. அது ஒண்ணு. இது வெளிப்பிரகாரமா வெளியே நடக்கிற காரியம். அதே நம்ம வாழ்க்கையிலையும் பார்க்கலாம். சில காரியங்கள் நம்ம நல்ல காரியங்களை நம்புறதுனால, ஆண்டோடைய வார்த்தை நம்புறதுனால நல்லா இருக்கும். சிலர் சொன்னதை நம்ம நம்புறதுனால நல்லா இருக்கும். சிலர் சொன்னதை நம்பி ஏமாந்தும் போயிருக்கும். சில காரியங்களை தப்பா நம்புறதுனால வாழ்க்கை தப்பா இருக்கும். புரியுதுங்களா? அப்போ எது ஆதாரத்துல நம்ம வாழணும். அதனால்தான் இயேசு சொன்னாரு மலை பிரசங்கத்துல, ஒருவன் என்னிடத்தில் என் வார்த்தைகளை கேட்டு அதன்படியே செய்வானானா அவன் புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். எப்படின்னா, என் வார்த்தையை கேட்டு அதன்படியே செய்கிறது. சொல்லுங்க, என் வார்த்தையை கேட்டு அதன்படியே செய்யுது. அதன்படியே செய்யுதுன்னா எப்படி? இன்னொன்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒருவனுடைய நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஆம்பளைய மட்டும் சொல்லிட்டேனா? பொண்ணுங்களையும் சொல்லினால, ஒருவனுடைய நினைவு எப்படியோ அப்படியே அவள் இருக்கிறாள். ஒருவனுடைய நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே இருக்கிறாங்க. அப்போ இருதயத்தின் நினைவை மாத்தலாமா? மாத்த முடியாதா? ஏமா எங்கிருந்துமா வந்த நீ? மாத்தலாமா? மாத்தலாமா? நினைவை மாத்தினா தான் வாழ்க்கை மாறும். அந்த மாதிரி சொல்லக்கூடாது மாத்த முடியாதுன்னு. மாத்த முடியும். மாத்த முடியும். அப்போ நினைவை மாத்துறது எப்படி மாத்தலாம் அப்படின்னா, எங்க நீங்க நேரத்தை செலவழிக்கிறீங்க, எதுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை தரீங்க, எந்த இடத்துல உங்க கவனம் இருக்குது, உங்க விருப்பம் இருக்குது, உங்க ஆசை இருக்குதுன்னு பார்த்தா அதன்படியே உங்க வாழ்க்கை இருக்கும். நீங்க ஒருத்தர் சொல்றாரு, இப்போ நீங்க எதுல ரொம்ப ஆசையா இருக்கிற, எது உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியத்துவத்தை தர அப்படின்னு பார்த்தா, உன் யூடியூப்பை பார்த்தா தெரிஞ்சிடும், உன் ஸ்டேட்டஸை பார்த்தா தெரிஞ்சிடும். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், வாழ்க்கை ஸ்டேட்டஸ். என்ன ஸ்டேட்டஸ்? என்ன ஸ்டேட்டஸ்? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், யூடியூப். இந்த வீடியோலாம் நீ என்னென்ன வீடியோலாம் பார்த்துட்டு வந்த அப்படின்றத கொஞ்சம் ஸ்க்ரூல் பண்ணி நம்மளே பார்த்தோம்னா, இருதயம்லாம் எங்கெங்கெல்லாம் அலைமோதுது, அலைப்பாயுது அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் பார்த்துட்டு, நீ எந்த அளவுக்கு உன் மைண்ட் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். தேர்வு செய்யணும். எக்ஸாம் ஒன்று வச்சிரு. உன் நினைவு எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்றத ஒன்றும் இல்லை. இப்போ கூட நீங்க எழுத படிக்க தெரிஞ்சாலும் உட்காந்து ஒன்றும் இல்லை, ஒரு பேப்பரை கொடுத்து அந்த பேப்பர் ஃபுல்லா மனசுல என்னென்னலாம் தோணுதோ என்ன பண்ணு, எழுதினு. தப்பான காரியமா இருந்தாலும் எழுது. ஏன்னா எக்ஸாமு உனக்கு தான், அதை திருத்துறதும் நீ தான், கரெக்ஷன் பண்றதும் நீ தான். அதனால நீ எந்த பயம் இல்லாம என்ன பண்ணலாம். என்னென்ன யோசனை வருதோ என்ன வருதோ அது அப்படியே எழுதினே இருக்கும். நிக்கவே கூடாது. நிக்காம எழுதினே இருந்தா உன் நினைவு எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்றத நீயே என்ன பண்ணலாம்னா பார்த்து திருத்திக்கலாம். நான் அந்த மாதிரி எக்ஸாம் ஒன்று எழுது ஒருத்தர் வச்சார். உங்க உள்ளத்தின் ஆழத்துல என்னெல்லாம் இருக்கு, உங்க உள்ளத்தின் ஆழத்துல எப்படியெல்லாம் நீங்க யோசிக்கிறீங்க, எப்படியெல்லாம் சிந்திக்கிறீங்க அப்படின்றத என்ன பண்ணலாம்னா
கண்டுபிடிச்சிடணும். அதனால இயேசு சொன்னார் இல்லையா, என் வார்த்தையை கேட்டு அதன்படியே செய்கிறவர்கள் புத்தியுள்ள மனுஷன். அவங்க எப்படி இருக்கும்? அவங்க வாழ்க்கை மலையில மேல ஆழமா தோண்டி அஸ்திபாரம் போடப்பட்ட வீட்டுக்கு ஒப்பார் வாழ்க்கை. வாழ்க்கை எப்படி ஆயிடுது? மணல்ல கட்டின வீடு இல்ல, மலையில கட்டின வீடு. அப்படி ஆயிடுது. நீயும் நல்லா தங்கலாம், கெஸ்ட் யாரெல்லாம் வந்தா இருங்கப்பான்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் வாழ்க்கை. உன் வாழ்க்கை உனக்கும் பிரயோஜனமா இருக்கும், மற்றவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். எதன் அடிப்படையில கட்டினா? லிப்டுகள் வந்திருக்கோம், போயிட்டு இருக்கோம். எதன் அடிப்படையில கட்டினா? இயேசுனுடைய வார்த்தையின் அடிப்படையில கட்டலாம், கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில கட்டலாம். அப்போ உங்க நினைவை மாற்றுறது எது? ஆண்டவருடைய வார்த்தை. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை தான் நினைவை மாற்றும். எப்படி நினைவை மாத்துது? நம்ம யுத்தம் கர்த்தருடைய இதனை பார்க்கிறோம். பெரும்பாலான வாழ்க்கையில போராட்டங்கள் எல்லாம் நின்றுச்சுன்னு வைங்கள, நிக்கிறதுக்கு ஆண்டவருடைய உதவியை நான்தாலே போதும். பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம காலை அழைக்க மாட்டாங்க, பொங்கல் அழைக்கும். அந்த மாதிரி அழைக்கின்னு இருக்கோம். பொங்க பூச்சி ஒரு பிரச்சனையை விட்டுறாங்க. ஒருத்தவங்க மாடு பின்னாடி மாடை பூச்சிக்கிறதுக்கு பின்னாடியே போயிடுறாங்க. மாடு தூக்கின்னு போயிடுது பிரச்சனையோட பிரச்சனையும். யோசித்து பாருங்களேன். ஒரு பிரச்சனை வருது, அது வந்து சும்மா பயமுறுத்திட்டு போலான்னு பாக்குது. இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த திமிரை பூச்சிக்கிறாங்க. பிரச்சனை திமிரை பூச்சி மாடு கொம்ப பிரச்சனை. மாடு என்ன பண்றதா கூட்டிலே போயிடுது. ஜல்லிக்கட்டுக்காக அந்த மாதிரி பிரச்சனை பின்னாடியே போயிட்டு பாக்கலாம். விடுறானா விட முடியல. என்ன காரணம்னா அந்த பிரச்சனை பத்தியும் இவங்களை பத்தியும் அறிவு இல்லை. சரி, காலை அடக்கணும்னு தான் நீ என்ன பண்ணிக்கிற? கிரௌண்டுக்கு தான் போய்கிற. புரியுதா? காலை அடக்கணும்னு தான் போய்கிற. வாழ்க்கையே வந்து கிரவுண்ட்ல வந்துட்ட. நீ ஆடியன்ஸ் இல்லை, நீ விளாடுற வந்துட்ட. நீ என்ன பண்ணணும்னா அதைக்குதான் ஆகணும். வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை அதைக்குதான் ஆகணும். வந்துட்டேன், ஒருத்தவங்க சொல்லுவாங்க புரியல, எடுத்துட்டேன், என்ன பண்றது? வந்துதான் ஆகணும். அவங்க சொல்றது எதமா சொல்றாங்க, இருக்க கூடாதுன்னு தான் பார்த்தேன். கழுத வந்துட்ட, ஒண்ணு என்ன பண்ணும்? இந்த கழுதியை நான் தோல் மேல போட்டு சுமந்துதான் ஆகணும். கடைசியில இது சுமக்குமானா இது எட்டி விட்டு போகுது. ஒருத்தவங்க வீட்டுல அழுது நிற்கிறாங்க. பெற்றவங்க கரெக்டா கத்துறீங்களா? பாச்சா கழுத மாரியா? நிறைய பேருக்கு இதுதான் பாருங்க பிரச்சனை. வாழ்க்கை வந்து பாதி நீங்க பாதி கர்த்தர். நம்ம இப்ப எவ்வளவு லேஸ் ஆயிடுது. பாதி பிரச்சனை நீங்க தான் சமாளிக்கணும். சில பிரச்சனை, சின்ன பிரச்சனை. பெரிய பிரச்சனைகளை கடவுள் கிட்ட விடணும். நான் உங்களுக்கு வந்து பிராக்டிக்கலா பேசுறேன், சரியா? நீ புரிஞ்சுக்கிற அளவுக்கு பேசணும். டீப்பாலாம் நான் அத்தனை போறேன். புத்தி உள்ள மனுஷன் யாரு? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறாங்க. இப்ப நினைவை மாத்துறது எப்படி? கேளுங்க, எனக்கு எப்படி மாத்துறது? என்ன கேளுங்க, கேளுங்க.
என் நினைப்பெல்லாம் எப்படிப்பா மாத்துறது, நினைக்கிறது சிந்திக்கிறதெல்லாம் எப்படி மாத்துறது கேளுங்க. எப்படிதான் மாத்துறது? அப்ப நான் சொல்றதை கேளுங்க. சொல்றதை கேளுங்க. நீங்க தான் இப்ப கேள்வி கேட்டீங்க எப்படி மாத்துறது, அப்போ கவனம் இங்க இருக்கும். சரியா? இப்ப யாருன்னா உங்களை திட்டாங்க, சரிங்களா? உங்க மனசு வெளிக்காயம் மாதிரி, வெளியே ஒரு காயம் இருந்ததுன்னா அப்படி தட்டினா நம்ம அஷ்டப்பா வெளியே அஷ்டப்பா வலிக்கும். காயப்பட்ட இடத்துல அச்சா இல்லையா? காயப்பட்ட இடத்துல அச்சா வலிக்கும். அதே போல மனசுல சில சில காயங்கள்லாம் இருக்கும், அது அச்சா வலி இருக்குன்னு. திருக்குறள் நம்ம முனிவர் திருக்குறளை சொல்லிக்கிறார். திருவள்ளுவர் திருக்குறள்ல சொல்லிக்கிறார் திருவள்ளுவர். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், அந்த மாதிரி திருக்குறள் சொல்லிக்கிறார். என்ன சொல்லிக்கிறாரு? நாவினால் சுட்டவடு நாவடு உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்டவடு. நான் பாருங்க, வடியில பாதியெல்லாம் கொஞ்சம் தான் எடுத்து காட்டினேன், நம்ம முழுசாவே சுட்டு காட்டிட்டேன். தீயினால் சுட்டப்பொன் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்டவடு. பாத்தீங்கன்னா தீயினால சொல்ற புண்ணு கூட ஆயிடும், ஆனா வார்த்தையினால சுட்டா ஆறாம். அப்படியா? நாத்திரம் பாருங்க, நாத்திரத்துக்கு தானே வந்துக்கிறேன், மறந்து எடுத்துக்கிறேன். அதுல வேற வழியெல்லாம் வேற போயிட்டு வேற வந்துக்கிறேன். அந்த மருந்தை தான் தரேன், அந்த மருந்தை தான் தரேன். இப்ப அந்த மருந்து சாப்பிடலாமா? இப்போ உங்களுக்கு ஏற்கனவே ஒருத்தவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஏதோ ஒன்னை எடுத்து அடிச்சு உங்களை காயப்படுத்தியிருப்பாங்க, சரிங்களா? அடிச்சு காயப்படுத்தி இருப்பாங்க. அடிச்சு காயப்படுத்தி இருக்கிறதுனால அந்த காயத்தை ஆற்றுறது கடவுளால மட்டும்தான் முடியும், சரிங்களா? மனுஷனால ஆற்ற முடியாது. அதனால்தான் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 1 என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடுமுடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று, இன்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. நீ என்னத்தான் நீ போனாலும் உன்னை விடுறதா இல்லை. இது வரைக்கும் சொல்லிட்டேன் போதுமானா, மறுபடியும் கூப்பிட்டு சொல்லு, வாரம் வாரம் சர்ச்சைக்கு வர சொல்லு, இன்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்று நான் கேட்டேன். ஆண்டவர் என்னத்தை சொல்றது அப்படின்னு நான் கேட்டேன். அதற்கு மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது, கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும், ஜனமே புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. ஆமென். மாம்சமெல்லாம் புல்ல போல
புல்ல பார்த்துக்கிறீங்களா? தண்ணி இருந்தா பச்சை பசேல்னு இருக்கும், தண்ணி இல்லைன்னா புச்சை புசல்னு இருக்கும், காஞ்சி போயிடும். பூ கொஞ்ச நாளுக்கு நல்லா இருக்கும், அம்மா உதிர்ந்து. ஆனா கர்த்தருடைய வசனம் என்றென்றைக்கும் இருக்கும். அப்போ எது நிலைச்சது இருக்குது, எது நிலையா இருக்குது? ஆண்டோடைய வார்த்தை தான். ஆண்டோடைய வார்த்தையை எடுத்து இருதயத்துல மனசுல வைக்க போகுது. உங்க இருதயமும் எப்படி ஆயிடுது? உங்க மனசும் ஆண்டோடைய வார்த்தையாவே மாறிடுது. உங்க வாழ்க்கையும் ஆண்டோடைய வார்த்தையாவே மாறிடும். இப்போ புருஷ்லி இருக்கிறார், கையில இதெல்லாம் காப்பு காய்ச்சிருங்க, பார்த்துக்கிறீங்களா? இப்ப இந்த செவுத்தை போட்டு நான் குத்தினே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், குத்தம் ஃபர்ஸ்ட் வலிக்கும். ஒருத்தன் கம்பியே வலிச்சிடறான் காலில் ஆச்சு, பார்த்துக்கிறீங்களா? ஆச்சு பழுப்பையே வலிக்கிறான், ஆச்சு காலில் ஆச்சு கட்டையெல்லாம் ஓடிக்கிறான், செவுத்தெல்லாம் ஓடிக்கிறாங்க. அடிக்கும் போது தும்முன்னு அடிக்கிறான். அவன் கை அப்படியே பயங்கர சொத்தானது. இப்ப அடிக்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் வலிக்குது, ரொம்ப வலிக்கும். வலி கொஞ்சம் கொஞ்சமா குறையுது பாருங்க. அடிக்க 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 அச்சு 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 அந்த பழுப்பு என்ன ஆயிடுதுன்னா வளைஞ்சிருது, அந்த கட்டையை உடைஞ்சிருது, கல்லும் உடையுது. கல்லு ஒரு பாறாங்கல்லே வச்சு உடைக்கிறாங்க கையில. நம்மளுக்கு வீடியோ போட்டு டிவி எல்லாம் போட்டு காட்டலாம். அடிக்கிறோம், உடையுது. ஆரம்பத்தில் அடிக்கும் போது அச்சு 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 பிராக்டிஸ் ஆவா அந்த கல்லுக்கு சமானமா இல்லை, அந்த கல்லை விட கை ஸ்ட்ராங் ஆயிடும். அதே போலதான் நீங்க ஆண்டோடைய வார்த்தையை உங்க வாழ்க்கையில அனுமதிக்க 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 உங்க வாழ்க்கை ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். ஹலோ ஹலோ, ஒரு படத்துல வடிவல் சொல்லுவாங்க, நீ ஜிம் அடிட அப்படின்னு. குத்துவான் அவன பயமுறை பயங்கரம் குத்தினும் குத்துறானோ குத்தும் விஷம் விஷம் விஷம். அந்த அங்கிள் குத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு மூட்டி விட்டு போயிடுவான். சுந்தர் சி வயிற்றுல ஒரு குத்து, அவன் கேட்பான் ஆனந்தத்துல, குத்துட்ட ஏய் என்ன சொல்லுவான், என்ன இது திஞ்சு பஞ்சு மாரி இல்லை, திஞ்சு மாரி இது நல்லா. அது வேற, அது முடிஞ்சவனே கதை. பஞ்சு தானே, சும்மா அப்படி பேச்சுக்கு என்ன போறோம் அப்படின்னு கொடுத்தோம். ஏய் என்ன நீ பஞ்சு வைக்கல திணிச்சு வைக்கிறது, நல்லா குத்துவேன் அப்படின்னுவான். ஆனாப்பா ஏய் குத்து அப்படின்னும், ஒரு குத்துவோம் அப்படியே குத்தி வெளியே காட்டாம பஞ்சு வைனா யூரின் டங்கெல்லாம் உடைக்கிறது அப்படின்னும். அந்த மாதிரி வாழ்க்கையில பிரச்சனைங்க குத்து உங்களை குத்து என்ன குத்து நீ என்ன வானா குத்துனா என் கை ஒடிஞ்சிற மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆரம்பத்துல கை ஒடிகிற மாதிரி தான் இருக்கும், ஆனா ஓடி ஒரு குத்து பிரச்சனை மறுபடியும் உங்க பக்கமே வராது. ஆமே, நீங்க இப்போ அதே பிரச்சனைய கொஞ்ச நாள் கழிச்சு வரும்போது பாப்பீங்க, மேற்கொண்ட பேர் இந்த பிரச்சனை நான் ஏற்கனவே ஆச்சு ஓட விட்ட பிரச்சனை தானே இது. ஹலோ அன்னைக்கு தானே உன்னை அச்சு தரத்துல மறுபடியும் வந்துக்கிறிய, அந்த மாதிரி யோசனை வரும். ஆமே, நிறைய பேர் இந்த காலை ஓடின கதை தான். நிறைய பேர் அப்படியே பிடிச்சி தொத்தின்னு போயிடுறாங்க பிரச்சனையோட. ஒரு சிலர் தான் என்ன பண்றாங்க, காலை அடிக்கி காலை நின்று ஒருத்தவங்க பால் சொம்ப வச்சு செண்பகமே செண்பகமே அப்படின்னு பாட்டு பாடுறாங்க. எப்படின்னா பாட்டால அடங்கிடலாம் பிரச்சனைய,
அப்படின்னு நினைச்சு மாடை சுத்தி சுத்தி வர்றாங்க. பிரச்சனையை சுத்தி சுத்தி இது போயிடுமா போயிடுமா போயிடுமான்னு பாக்குறாங்க. அது சொல்லுது மாடு, நான் மாடு. எல்லாம் சொல்லுவாங்க மாடு பெறுகிறது, நான் மாடு, நான் போகவே மாட்டேன். மாடுன்ற பிரச்சனை, சூழ்நிலைன்ற பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது நான் வாழ்க்கையில. அதை அடக்கணும்னா ஆண்டோடைய வார்த்தையால மட்டும்தான் முடியும். ஆரம்பத்துல நீங்க எப்படி பாக்குறீங்க ஆண்டோடைய வார்த்தை? ஆண்டவரை குறித்த வெளிச்சம் இருக்கும் போது வார்த்தையை குறித்த வெளிச்சம், வார்த்தையை குறித்த வெளிச்சம் இருக்கும். பாருங்க, அறிவு ஆண்டவரை குறித்த அறிவு. நீங்க எந்த அளவுக்கு கடவுளை தெரிஞ்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வார்த்தை தெரியும். இப்போ ஒருத்தரை நம்புறேன், இவரை நான் நம்புறேன், இவளை நான் நம்புறேன் அப்படின்னா அவங்களுடைய சுபாவம், அவங்க நடந்து கொள்கிற முறை, இதை வச்சுதான் என்ன பண்றீங்க, அவங்க நம்புறீங்க இல்லைங்களா? அதை எதை வச்சு அவங்க நம்பும்படி ஒரு இருக்குதுன்னா அவங்க சொல்ற வார்த்தை. அவங்க வார்த்தை சொன்னாங்கன்னா அவங்கதான் அந்த வார்த்தை இல்லையா? அவங்கள நான் நம்புறேன் அப்படின்றது எதை காட்டுதுன்னா அவங்க வார்த்தைய நான் நம்புறேன் அப்படின்னு காட்டுது. அதே போலதான் பாருங்க, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 21 குறித்து கேள்வி பாருங்க. 21 மத்தேயு 15:21. இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவளிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று என் மகன் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. இப்போ இவ வந்து ஒரு பெண், மகன் வந்து பிசாசினால வேதனை பண்ணா, அந்த வேதனை பண்ண அந்த மகனை காப்பாற்ற இல்லையா? காப்பாற்ற வந்தது. இவளுக்கு எப்படி நியூஸ் தெரியும்? இயேசுவை பத்தி எப்படி தெரியும்? மற்றவங்க சொன்னாங்க. ஹலோ, மற்றவங்க சொன்னத இவ கேட்டு இயேசு கிட்ட வரணும். ஹலோ, இல்லைங்களா? மற்றவங்க சொன்னதன் மூலியமா இயேசுவை நம்பணும். இன்னொன்னு, இயேசு செஞ்ச அற்புதங்களை இவ கண் கூட பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் பப்ளிக்கா தான் நிறைய காரியங்களை செஞ்சுட்டே வர்றாரு. அந்த அறிவு இருக்குது பார்த்தீங்களா? அந்த அறிவு. இயேசு வந்து அவன் மகன் கிட்ட போய் அவளை தொடர்ந்த எதுவுமே பண்ணல. இதுல நீங்க பாத்தீங்கன்னா அவன் மகன் கிட்ட போய் அவளை தொட்டு சுகமாக்கல, எதுவுமே பண்ணல, ஒண்ணுமே இல்லை. இருபத்தி 27 அதற்கு அவர், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேலில் விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றால். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் தெரிந்து நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள்
ஆரோக்கியமான. என்ன சொன்னாரு? வார்த்தையை தான் சொன்னாரு. ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெருசு. நீ நம்புறியா? ஆண்டவர் நம்புறியா? பா, உன் நம்பிக்கை ரொம்ப பெருசுப்பா அப்படின்ட்டாரு. அவளை பாரு, ஏமா நீ ஆண்டவரை நம்புறியா? உன் நம்பிக்கை பெருசுமா அப்படிதான் சொன்னாரு. அவன் மக கிட்ட போய் ஏய் இசாசை போ அப்படின்லாம் சொல்ல. இருக்கிறீங்களா? என்ன சொல்ல? மக கிட்டயே போல. இங்க என்ன போட்டுக்குது? இருபத்தி 8. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். கவனிச்சீங்களா? இவன் வந்து பொண்ணை கூட கூட்டு வாருங்க. ஆக பொண்ணு அப்படிதான் தெரியுது. சரிங்களா? பொண்ணை கூட கூட்டு வாருங்க. இன்னொரு 100க்கு அதிபதி ஒருத்தன் வரான். அவனும் வந்து தன் வேலைக்காரன் கொடிய வேதனை பண்றான், மன அவஸ்தையா இருக்கிறான் சொல்லிட்டு இயேசுவை கூட்டுன்னு கூட போல. ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க ஆண்டவரை அப்படின்னா, அந்த ஒரு வார்த்தை அவர் எப்ப சொன்னாரோ அப்பவே அவன் குணமாயிட்டான். அப்போ இவங்களுடைய நினைவு எப்படி இருந்தது? இப்ப இந்த 100க்கு அதிபதியா தெரியுது, இந்த கானானிய ஸ்திரீயா தெரியுது, இந்த பெண்ணியா தெரியுங்க. இவங்க நினைவை மாத்தினாங்க. எப்படி மாத்தினாங்க? அந்த காலத்துல எல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சில வியாதிகள்லாம் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இதெல்லாம் வந்து கொஞ்சம் இதுதான். 30 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச எங்க வீட்டுல இருந்து நாங்க கொஞ்சம் தொழுவு போனோம், சுந்தரப்படிக்கு போனோம், 24 hours அந்த மாதிரி இருந்தது. இதே ஒரு இயேசு வாழ்ந்த காலத்துக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி போனா ஒருத்தவங்க வியாதிப்பட்டாங்கன்னா பயந்துடுவாங்க. ஏன்னா அப்பெல்லாம் வந்து இந்த மருத்துவ இதெல்லாம் வந்து இப்போ ஆப்ரேஷன் பண்ணி இந்த மயக்க மருந்து மாத்திரை இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. இருக்குறீங்களா? அப்பெல்லாம் அந்த காலத்துலலாம் ஊர் நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு வைத்தியர்ல இருப்பாங்க. வைத்தியர். அப்போ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வியாதி வந்துச்சுன்னா வாழ்வா சாவான்ற பிரச்சனை தான் இருக்குல்ல. ஏன்னா குணப்படாத முடியாத வியாதியெல்லாம் அந்த காலத்துல இருக்கு. அதெல்லாம் வந்துச்சுனாலே அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இயேசு வந்து போய் அந்த இடத்துல சுகமாக்குறாரு. அவரை பத்தி கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டவங்களுடைய மனதெல்லாம் வேற பக்கம் திரும்புது. அவங்க நினைவெல்லாம் வேற பக்கம் திரும்புது. என்னன்னு கேள்விப்படுறாங்க? சாவ கடந்தவன அவர் என்ன பண்றாரு? குணமாகிட்டார் அப்படின்னு கேள்விப்பட்டது என்ன இருக்கும்? இப்ப நம்மளுக்கு வசதி வாய்ப்பெல்லாம் இருக்கிறதுனால, வியாதியை பத்தி வசதி வாய்ப்பெல்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கேட்கறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா தெரிஞ்சுது. நான் பேசுறது தீர்க்க முடியாத வியாதியை இயேசு தீர்த்தாரு பார்த்தீங்களா? அதை கேள்விப்பட்ட உடனேயும் முடியாதவரெல்லாம் தூக்கின்னு வந்தாங்க இயேசு கிட்ட. அப்ப தூக்கின்னு வந்தவங்க எல்லாரையும் குணமாக்கும் ஒரு இடத்துல போட்டு அவர்கிட்ட வந்தவங்க தொட்டவங்க எல்லாரையும் சுத்தமாக்குனாருன்னு போகுது, குணமாக்குனாருன்னு போகுது. இது எப்படி சாத்தியம்? அவர் கடவுள். அவரை நம்பி வந்தாங்க, அவரும் செஞ்சார். அவரை நம்பினாங்க, அவங்களுக்கு நடந்தது. என்ன ஒரு மார்க்கமா இருக்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தூங்கலையா? தூக்கம் தள்ளுதா? உங்க நினைப்பை மாத்தணும்னா இவங்க எப்படி மாத்தினாங்க? இயேசுவை பத்தி கேள்விப்பட்டாங்க, அவர்கிட்ட போனோம்னு முடிவு எடுத்தாங்க, போனாங்க, சுகமாச்சு. அவன் நினைப்பு எப்படி மாறுச்சு? இயேசுவே ஓடி நின்றார். அவரை பார்க்கிற வரைக்கும் மனசுல ஓடினே இருந்தார். அவன் மனசு
இயேசு குணமாக்குனார், இத்தனை பேரை சுகமாக்கிறார், இத்தனை அற்புதத்தை செஞ்சுக்கிறார். இதெல்லாம் இவங்க சொன்னாங்க. அப்போ எனக்கும் செய்வோம், எனக்கும் பண்ணுவார் அப்படின்னு அந்த அந்த கேள்விப்பட்டது அவங்க மனசுல ஓடினு. இப்ப நான் ஆண்டோடைய வார்த்தையை எடுத்து பேசுறேன். இப்ப பேசுனது உங்க மனசுல ஓடினே இருக்கும். ஹலோ, நினைப்ப மாற்ற முடியாதுன்னு இல்லை, மாற்றணும். மைண்ட் என்ன பண்ணலாம்? மாற்றணும். எதுல? ஆண்டோடைய வார்த்தையின் அடிப்படை. ஆமென். இன்னொன்று மத்தேயு 17:17 வால்யூம் கம்மி பண்ணு. இதெல்லாம் வால்யூம் கம்மி பண்ணு. 17:14-18. இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடு 17:14 அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீசர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியை, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் உரிமையா இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். சொல்லுங்க, சொஸ்தமானான், குணமானான். சத்தமே வரலையே. அந்த வில்ல கொஞ்சம் வளைங்கள. ஒழுங்கா உட்கார், வெளியே உட்கார், ஆட்டோல உட்கார் போ. மறுத்து போச்சு போல கால் கையெல்லாம். அந்த அளவுக்கு தூக்கம். என் பிரசங்கம் அந்த அளவுக்கு உனக்கு உள்ள தூக்கத்தை கொடுக்குது. பேசாம நைட்ல இவங்க தூங்காம இருக்கிறாங்க, நின்று இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணனா தூங்கு தூங்கு தூங்குன்னு அடிச்சு குச்சின்னு விளாடு பெட்ரூம்ல. இப்ப பாட்டு தூங்கு தூங்குன்னு கத்தின்னு இருப்பா. பேசாம இந்த புல்பிட்ட வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு பிரசங்கம் பண்ண போறேன். தூங்கிடுவான். நீங்க என்ன கூப்பிடாதீங்க, நைட்ல தூக்கம் வர மாட்டேங்குது, ஃபர்ஸ்ட் வாங்க. தூக்கத்துக்கான மறந்தா இருக்கிறீங்களா? என்னத்தை பாக்குறோம்? நினைப்பை மாத்தணும். ஆமென். நினைப்பு எப்படி இருக்குது? ஒருத்தவங்க சொல்லுவாங்க நினைப்பு குழப்ப கிடைக்குது. அந்த மாதிரி நினைப்பு மாத்திச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை குழப்ப கெடுத்துரும். உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் இந்த நினைப்பு கெடுத்து விடணும். நீங்க எதுல உங்க நம்பிக்கை இருக்கு, அதுலதான் உங்க நினைப்பு இருக்கு. ஏசு சொன்னார், பணம் எங்க இருக்குதோ அங்க உங்க இருதயம் இருக்குது. இப்ப கழட்டி ஆபரேஷன் பண்றாங்க, அந்த மாதிரி இருதயத்தை பர்ஸ்ல போடுங்க. அவர் சொன்னது இந்த நினைப்பு இருக்குது இல்லையா? இப்ப வீட்டுல இருந்து எங்க வீட்டுல எல்லாம் நாங்க கூடு போடாமே வந்துடுறோம்.
ஏன்னா அந்த அளவு சேஃப்டி கிடையாது எங்க வீட்டுல. சேஃப்டினா என்னது, சேஃப்டி பண்ணி வைக்கல, அதனால நாங்க பூட்டு போடாம வந்துடும். இதே ஒரு 50,000 வீட்டுல இருக்கட்டும், பூட்டை தேடி கண்டுபிடிச்சு பூட்டிட்டு வரோம். ஏன் பணம் இருக்கு. இது 50,000 நகை இருக்குதுன்னு வைங்களேன், ஃபங்க்ஷனுக்கு கூட உருப்படியா நல்ல மனசோட போயிட்டு வர முடியும். நியூஸை பார்க்கும்போது நம்ம வீட்டுல நாங்க போயிட்டு எடுத்துருவோம் அப்படின்னு ஓடி இருக்கோம் பார்த்தீங்களா. ஃபங்க்ஷன்ல தான் இருப்பாங்க, இருதயம் ஃபுல்லா வீட்டுல இருக்கும். என்னென்ன இருதயம் ஃபங்க்ஷன் ஆகின்னு இருக்கும், நகை 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 நட்பந்து நகை 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 இருக்கும். அந்த மாதிரி நினைப்பு எங்க இருக்குது, நகையில இருக்குது. ஒருத்தங்க பாத்துக்கிறீங்களா, நல்லா வெயிட்டா போட்டு போவாங்க, இதனாலே நகை வாங்குறது கூட பிடிக்க மாட்டேங்குது. பாத்துக்கிறீங்களா, இருந்தாலும் வாங்கிட்டு கீஷ்டேன். விடுதலையோட நகையை போட்டு சுத்தம் இல்ல, அர்த்தம் போயிருந்தானுங்கள பைக்ல பாருங்க. வெளியேக்கிறத கூட உருப்படியா கேட்க முடியல, பார்க்க முடியல, எதனா இது பண்ணவே முடியல. ஜனங்க வந்தா கூட சரியா விசாரிக்க கூட முடியல, எல்லாம் நகையில தான் கண்ணு. யாருன்னா பார்த்தா பேசினா கூட நகை பக்கம் தான் போகுது. என் கண்ணை பார்த்து பேச, மூஞ்ச பார்த்து பேச, மூஞ்சி முக்கியம் அந்த நகை தான் முக்கியம். ஆளு ஜோரா இறங்குவாரு கார்ல அவரு விட்டுருவாங்க, காரியம் வச்சு பாருங்க. எதுக்கு மதிப்பு இருதயத்துல, பணத்துக்கும் நகைக்கும் ஆடம்பரத்துக்கும் தான் மதிப்பு. அப்ப இருதயம் ஃபுல்லா அதுதான் நிறைஞ்சிருக்கு. அப்ப எது நிறைஞ்சிருக்கணும் மனசுல? உங்க நினைப்பு மாறினாங்க, எப்படி மாத்துறது? இப்ப யாருன்னா உங்களை அதை சொல்ல மறந்துட்டேன், விட்டேன். யாருன்னா உங்களை காயப்படுத்துற அந்த வார்த்தையை கரெக்டா சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், அதுவே ஓடினு இருக்கும் பாருங்க. இதுக்கு மட்டும் நல்லா தலையாது. ஆண்டோடைய வார்த்தை, ஆண்டோடைய வார்த்தை நினைப்பு இருக்குதானா? சந்தேகமா இருக்குது. அப்போ யாருன்னா திட்டு நல்லா ஞாபகத்து இருக்குது, நான் இவ்வளவு நேரம் பேசுறது தூக்கத்தை வர வைக்குது. அப்ப நான் வசனம் பேசினல, ஏசையால பேசினல, என்ன ஏசையான்னு தெரியுமா? உன்னை கேட்கல, நான் இவங்க 3 பேரை கேட்குறேன். அச்சாலம் பூச்சாலம் நான் எப்போனா நான் உங்ககிட்ட இருக்கிறேன், எதுன்னு கேட்டேன்னா நான் டக்குன்னு சொல்றேன். இவங்களுக்கு யாரா சொல்றதுக்கு ஆளுக்கிறாங்களா? போன் பண்ணி தான் கேட்பாங்க. ஏசையால எத்தனாம் அதிகாரம் என்ன வசனத்தை பார்த்தோம்? என் ஜனத்தை ஆற்றுங்கள், தீர்த்துங்க, எஸ்எல்எம் உடனே பட்சமா பேசுங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. உங்ககிட்ட தானே பேசுறாரு. ஆமே, ஆண்டவர் எவ்வளவு ஆசையா பேசுறாரு பார்த்தீங்களா? என் ஜனத்தை ஆற்று, தேற்று, என் ஜனத்தோட என்ன பண்ண, பட்சமா பேசு, ஐஸ் வைக்கிற மாதிரி பேசுன்றது. நல்லா தடவி கொடுத்து பேசு. உடனே ப்ரௌனி ஞாபகத்துக்கு வருது. ஒரு நாய் இருக்குது பாருங்க, ஃப்ரெண்டு வீட்டுல ப்ரௌனி. அதுக்கு தடவி கொடுத்தா கையை கடிக்குது, கட்சி விளாடுது. கடிக்குதுன்னா நறுக்குன்னு கடிக்கல, அது என்ன பண்ணுதுன்னா கட்சி விளாடுது. நான் தடவி கொடுக்குறேன், இல்லை நாக்க போட்டு நக்குது. சும்மா கடிக்குதுன்னா சும்மா என் காரை கூட சும்மா லைட்டா போச்சு. அவர் முத்தம் கொடுப்பாரு, வேற எதிரி முட்டுது. அவ்வளோ அழகா கியூட்டா இருக்குது அந்த நாய். பேர் ப்ரௌனி, பொம்பளை நாய். என் ஃப்ரெண்டு சொல்றாரு, என்ன லேடி டாகா ஜென்ஸ் டாகான்னு கேட்டேன். லேடி டாக் தான், அதனால தான் உங்க மேல ரொம்ப ஆசையா இருக்குதுன்னு.
நாங்க ஒரு நாய் இட்டு வந்தோம் பாருங்க. நாய்க்கு பேர் வைக்கிறதுக்கு பேர் நிறைய பேர் ஜிம்மி, ஜிக்கி, ஜக்கு, ஜிக்கின்னு வச்சுக்கிறாங்க. அதனால நாய்க்கு பேர் வைக்க தெரியல. ஆதாம் அதுக்கு என்ன பேர் இட்டானோ அதுவே பேர் ஆச்சு. இந்த மாதிரி நான் ஒரு பேர் வச்சேன். அது வந்து பொம்பளை நாய், பெண் நாய், பெண்குட்டி. அதனால என்ன பண்ணா இங்கிலீஷ்ல வச்ச பேர் லேடி டாக். அதை கூப்பிடும் போது லேடி டாக், லேடி டாக். நான் பேரு லேடி டாக். உங்களுக்கு வேற பேரே கிடைக்கல, எல்லாமே வச்சுட்டாங்க. அதனால இருக்கு இந்த மாதிரி பேரு உலகத்துல. அதனால நாங்க என்ன பண்ணோம், நாய்க்கு பேர் வச்சோம். என்னென்ன பேரு, அது என்னவா இருக்குதோ அப்படின்னு. நான் வந்து தமிழ்ல வைக்கல, பெண்ணாய் பெண்ணாய். இங்கிலீஷ்ல ஸ்டைலா லேடி டாக். அந்த மாதிரி இப்ப நம்ம எதுக்கு எதோ சொன்ன வந்து எங்கேயும் வந்துட்டோம் மறுபடியும். என்னதுக்கு என்ன சொல்ல வந்த, உங்களை சிரிப்பு ஏத்துனா நல்லா சிரிச்சிருங்க. நான் எதனா கேக்குறேன், பதில் சொல்றீங்களா? அதுக்கும் அப்புறமா எங்கேயோ வந்தேன்னு நினைக்கிறேன். அங்க இருந்துதான் எங்கேயோ தடுமாறி காலையில வழி தவறி போன மாதிரி வழி தவறி போயிட்டு என்ன கண்டுபிடிச்சு என்ன கரெக்டான ரூட்ல இருக்கணும். அதுக்கும் இன்னொன்னு ஏதோ சொல்ல வந்தேன். எதுக்கு நாய் ஆனவனா நாய்க்கு கொடுக்க வந்தது? கரெக்டா புடிச்சா இருப்பாரு. மற்றதெல்லாம் மறந்துடுது, அவர் திட்டு மட்டும் ஞாபகத்துக்கு வந்துன்னு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்க மனச பிசாசு நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறான். உன்னை எங்க குத்துனா வலிக்கும் அப்படின்றத நல்லா புரிஞ்சு வச்சதுனால அதுலயே குத்துறோம். நீங்க என்ன பண்ணனா, அவனுக்கு எங்க குத்துனா வலிக்கும்ன்றது நீங்க தெரிஞ்சு வச்சிருங்க. நாங்க ஃப்ரெண்டுங்களுக்குள்ள பயங்கரமா கலாச்சின்னு விளையாடிப்போம். பயங்கரமா பேசிக்கணும், ஈஸின்னு பயங்கரமா மொக்க பண்ணிக்கணும், ரொம்ப பயங்கரமா பண்ணுவேன். அத்தி இத்தி பேசி ஈஸி அவனை மொக்க பண்ணி. இதுல எப்படி மார்க் எப்படி எடுக்கிறதுனா, யாருக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னா, நம்ம கூட ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். 2 பேர் நல்லா பேசி வந்து கலாச்சிக்கிறோம்னா, நான் கலாச்சி மற்றவங்க சிரிச்சிட்டாங்கன்னா அவன் தோத்துட்டான்னு அர்த்தம், நான் வின் பண்ணிட்டேன்னு அர்த்தம் இல்லையா? அந்த மாதிரி நான் ஒருத்தன் கலாச்சிட்டான்னு வைங்களேன், அவன் வாய அடங்கணும்னா எங்க குத்துனா வலிக்கும்ன்றத நான் தெரிஞ்சு வச்சிருப்பேன். குறைந்த அதுலயே குத்துவேன் பாருங்க. ஆள் அவுட். பிசாச இதேதான், பிசாச இதேதான். நம்ம பாத்துக்கிறீங்களா? நாய் மறுபடியும் நாய் வந்தது பாரு. நாய் வந்து நீங்க வந்து பின்னாடி போனீங்கன்னா அது முன்னாடி வரும். அது நீங்க முன்னாடி போனீங்கன்னு வைங்களேன், பின்னாடி போகும். செக் பண்றேன்னு சொல்லிட்டு கடிக்கடி வாங்கி வந்துடுறோம். நான் பார்த்த வரைக்கும் ஒரு நாய் அப்படியே நின்று பல்ல வந்து கோல்கேட் விளம்பரத்துல வர மாதிரி காட்டிக்குது. அடியே நானும் ரொம்ப பயந்துக்கிறேன். ஒரு வில்லேஜ் மினிஸ்டர் போயிட்டு ஒரு நாயை எதிர்த்து நிக்கலாம் சொல்லிட்டு எதிர்த்து நின்னா ஒட்டுமொத்த பள்ளியும் காட்டுமா, முன்னாடி பின்னாடி எல்லாத்தையும். இது என்னடா இது, நம்ம விடவே மாட்டேதுன்ட்டு அது கூட சேர்ந்து 4-5 நாய், ஒரு நாய் அந்த பரவாயில்ல, 4-5 நாய் ஆம்பிள்ஸ் கொடுக்க போன பாவம் என்ன சுத்தி போச்சு.
அதுகிட்ட இருந்து தப்பிச்சு வருதுக்குள்ள போதும் போதும் நானும் எவ்வளவு தான் தைரியமா இருக்கிற மாதிரி நடிக்கிறது. ஒண்ணு பாத்தீங்கன்னா பயந்தீங்கன்னு வைங்க வந்து பிடிக்கணும். இந்த பிசாசு நாய்க்கிறது பத்தி அது அப்படிதான், மனுஷாலும் அதே தான். நீங்க ரொம்ப பயந்து போனீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டு அந்த எதனா திட்டினாங்கன்னா அதை வாங்கிட்டு வந்தீங்க திரும்ப திரும்ப திட்ட பார்க்கும். அதான் தலையாடுறீங்க அனுபவம். நிறைய பேர் திட்டு வாங்கிட்டு உட்காந்துக்கிறீங்க. ட்ரெயின்ல வந்து பாருங்க, எப்பவுமே நான் கூலிங் கிளாஸ் போட்டேன், பவர் கிளாஸ் மற்றவங்களுக்கு தெரியாது. அவன் ஃபுல்லா குடிச்சிட்டு இருந்தான் போல. என்ன பண்ணாலே உழ போறியா வாயா முன்னாடி வாயா ட்ரெயின்ல. அவன் இப்படி இப்படி ஆடினே வரான். நான் ஐயோ முன்னாடி உழ போறேன் வாயா உள்ள வாயா. ஒன்னு என்ன பண்ணா அசிங்கமான ஒரு வார்த்தையில திட்டாங்க. திட்ட உடனே அங்க இருக்கிறவங்க நம்ம ஒரு மாதிரி பார்த்தாங்க. டக்குன்னு பார்க்கலாம் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அசிங்கமாயிடுச்சு. எல்லாம் நெருக்கல அந்த கதவுக்கு பார்த்தீங்களா ட்ரெயின் இந்த மேல நினைச்சிட போறீங்க என்ன தப்பா. ட்ரெயின் கதவு பார்த்தீங்களா 2 அரை விட்டம் டங்கு 2 அரை விட்டேன். அந்த கதவுல டங்கு டங்குன்னு இச்சு நின்னான். அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே சைலண்ட் ஆயிட்டான். ரொம்ப பேசினு வந்தா திட்டின்னு வந்தா அங்க இருக்கிறவங்க திட்டுன்னு இருந்தான். அதுக்கு முன்னாடி விழுந்துட போற உன்னால வேற 1/2 3/4 வேற ட்ரெயின் நிற்கும் சொல்லிட்டு உள்ள கூப்பிட்ட பாவத்துக்கு என்ன திட்டுவானா அசிங்கமா. 2 அரை விட்டுதான். அதோட ஒரு ஒரு 5 நிமிஷம் வாய திறக்கவே இல்லை. உடனே கையில போன எடுத்தாரு இன்னொரு ஸ்டாப்ல. என்ன ஒருத்தர் பிளைண்ட் அஸ்டாருன்ட்டான். கூலிங் கிளாஸ் போட்டு ஒரு பிளைண்டு என் அஸ்டாரு அஸ்டான். நான் தாம்பரத்தை தான் இறங்குவாரு வா அப்படி இப்படின்னு சொல்லி கூப்பிட்டான் பாருங்க. நீ தாம்பரத்துல நீ இறங்குறியா இல்ல நான் இறங்குறேன் பார்த்துடலாம்ட்டு பாங்கத்து 10ல ட்ரெயினை விட்டு உன்னை நெக்ஸ்ட் ஸ்டாப்ல உன்னை வந்து தள்ளி விட்டுற போறோம் அப்படின்ட்டு நினைச்சுக்கினேன். பார்த்தா அதோட நீங்க உணர்வு சொல்றாரு. மூணாவது அடிக்க போறதுக்கு முன்னாடி பக்கத்துல இருந்தாலும் ஏங்க விடுங்க வானாங்க விடுங்க. அப்பத்தான் அடங்கினான் பாருங்க அவன் அப்படின்றாங்க. இருந்தாலும் இவ்வளவு நேரம் எவ்வளவு பேசினா இப்போ குத்தவனே தான் அடங்கினான் பாருங்க அப்படின்னாரு. வேணாங்க உங்க கைக்கு தாங்க மாட்டான் ஆச்சு ஏன்னா ஆயிட போகுது விடுங்க சார் விடுங்க சார் அப்படின்னு சொல்லி 2 இடி அந்த கதவு பால் மாரி பஞ்சு பண்ணி வருது மூச்சு டங்கு. சரி ஓகே, இது எதுக்காக சொன்ன? வலி எங்க வலிக்குமோ அங்க அடிக்கணும். இயேசு பாத்தீங்கன்னா அவருக்கு சோதனை வந்தது. இயேசுவை பார்த்து சொல்றோம் சோதனை 40 நாள் சாப்பிடல, அவரு தண்ணி குடிக்கல, சாப்பிடல, பசி. கல்ல என்ன பண்ணு அப்பமா மாத்து அப்படின்னு கேட்கறோம் பிசாசு. அதுக்கும் பதில் சொல்லிட்டாரு. மனுஷன் 40 மாத்திரம்ல வாயில ஆண்டோடைய வாயில இருந்து புறப்படுற வார்த்தை நான் பிழைப்பான்னு. சரி ரெண்டாவது வாரம் பிசாசு இனிமேல் தான் மறுபடியும் போன் பண்ணுவாங்க பாத்துங்க. ரெண்டாவது வாரம் என்ன சொல்றான்? தேவாலயத்தின் உட்பொறிக்கு மேல என்ன பண்ணு, மேல இருந்து கீழே ஒய் அப்படின்றான். கீழே விழுந்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? தேவதூதர் வந்து உன்னை அலக்காத்தைக்கு மலக்காத்தைக்கு போயிடுவாங்க அப்படின்றான். ஏன் சொல்றாரு? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றாரு. அப்ப கூட விட்டானா பார்த்தீங்களா உள்ள பிசாசு. மறுபடியும் வரான். மறுபடியும் வந்து இந்த ராஜ்யங்கள் எல்லாத்தையும் காட்டுறான். இயேசு உயர்ந்த மலையில எத்தனை போயிட்டு ராஜ்யங்கள் எல்லாம் காட்டுறான். இந்த உலகமுமே என்கிட்ட இருக்குது, நீ ஒரே ஒரு துணிங்கி அப்படி ஏறினா எல்லாத்தையும் அவங்க கையில கொடுத்தாரு அப்படின்னா. அது இயேசு என்ன சொன்னாரு? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வார் என்று சொல்லி இருக்கிறது.
அப்படின்னு பாருங்க. திரும்ப திரும்ப அச்சத்திலே அச்சாரு, அதோட போன் வந்தான். அந்த மாதிரி நம்ம பிரச்சனைக்கு ஏத்த வார்த்தைய, ஆண்டோடைய வார்த்தைய அதுக்கு எதிராக பேசணும். ஹலோ, எழுதுறீங்களா? அதான் செலெக்ஷன் பண்ண தெரியல நம்மளுக்கு. மொத்தத்தெல்லாம் செலெக்ஷன் பண்ண தெரியும். குறை கண்டுபிடிக்கிறது, நொரை கண்டுபிடிக்கிறது, மற்ற காரியங்கள் எல்லாம் தெரியும். உங்களுக்கெல்லாம் பொறுத்துக்க வைக்கணும். இந்த எக்ஸாம்ல எல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, இதுக்கு இது அப்படின்ற மாதிரி உன் வாழ்க்கைக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கான வார்த்தை என்ன தேடி பைபிளை படி, பிரசங்கத்துல கேளு, எனக்கு தேவையான வார்த்தை வச்சா அதே மைண்ட்ல ஓடினே இருக்கும். ஆமென். பிசாசு எதுக்குதம்மா பயப்படுறான் சொல்லட்டுங்களா? சொல்லமா வேணாவா? சொல்லமா வேணாவா? முடிச்சிடலாம். எதுக்கு பயப்படுறான் தெரியுங்களா? நீங்க வார்த்தையை கேட்டு அதே நிலப்பா இருந்தீங்கன்னா, அதே தியானிச்சிருந்தீங்கன்னா அது ஆழமா உள்ள போயிடும். அது ஆழமா உள்ள போயிடுச்சுன்னா வாழ்க்கை அதே மாதிரி மாறிடும். அதுக்குதான் பயப்படுறோம். வார்த்தையை கேட்காத அளவுக்கு என்னென்னமோ பண்ணணுமோ, உங்களை வஞ்சிக்கணுமோ, ஏமாத்தணுமோ, தூக்கத்தை வர வைக்கணுமா, வேற எதுனா நினைப்புக்கு போனோமா, மற்ற காரியங்கள் மேல கவனம் செலுத்தணுமா, அது இருக்குது இது இருக்குது மனசுல ஓடினே இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் தூக்கின்னு போனாங்கட்டி வார்த்தைக்கு பக்கம் வர விட மாட்டான். ஏன்னா அவனை குத்துற ஒரே ஆயுதம் வார்த்தை தான், ஆண்டோடைய வார்த்தை தான். ஒரே குத்து, சதாக் சதாக். ஒரு குத்துல எப்படி 2 சதாக்? ஆமா. வார்த்தை பாருங்க. எபிசியர்ல சொல்றாரு, ரட்சணை என்ன தலை சீரா, ஹெல்மெட், நீதி என்ன மார்க் கவசம். மார்க் கவசம் வந்தது. தீங்கு நாள்ல இதெல்லாம் எதிர்த்து நிக்கணும் இல்லையா? அது சொல்றாரு. சுவிசேஷம் பாத ரட்ச செருப்பு இருக்கு, சத்தியம் என்னும் கச்ச பெல்ட் இருக்கு, விசுவாசம் என்னும் கேடகம், இதெல்லாம் இருக்குது பாருங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு இதெல்லாம் தடுக்கிறது, விசுவாசம் தடுக்குது, இது பாதுகாக்குது. இதெல்லாம் திருப்பி அடிக்கிறது கிடையாது. பெல்ட் எல்லாம் திருப்பி அடிக்கிறது கிடையாது. கத்தி மட்டும்தான் திருப்பி தாக்குறது. அதுதான் ஆவி என்னும், ஆவியாகிய வசனம் என்னும் பட்டயம். இந்த ஒரே ஒரு ஆயுதம் தான், வார்த்தை தான் பிசாச திருப்பி தாக்குற ஆயுதம். மற்றதெல்லாம் பாதுகாக்குது. ரட்சிப்பு என்ன தலைச்சிற பாதுகாக்குது, நீதி என்ன மார்க் கவசம் பாதுகாக்குது, சத்தியம் என்ன கச்ச முழு உடையையும் மூடுறது, அந்த அதை கட்டி வச்சிருக்கிறது அந்த பெல்ட் தான். அது விசுவாசம் என்னும் கேடகம். அதை என்ன பண்ணலாம், நம்ம முழு மனுஷனையும் மறைக்கும் அந்த கேடகம் விசுவாசம். இதெல்லாம் தடுக்கும். ஆனா ஒன்னே ஒண்ணுதான் திருப்பி தாக்கும், அதுதான் தேவனுடைய வார்த்தை. ஆமே, அதான் எடுத்து அடிக்கணும். அடி பாதரைச்சியால, அடி செருப்பால அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரி அடி எடுத்து வார்த்தையால விசுவாசம். இப்ப நீங்க இருக்கிறீங்க, இது பால்வாடி மாதிரிதான். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும்போது என்னால எடுத்து பேச முடியல, ஆண்டோடைய வார்த்தை எழுதி கொண்டும் போக மாட்டேங்குது, கேட்கிற வரைக்கும் நல்லா இருக்குது, கேட்டு போயிட்ட பிறகு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இதெல்லாம் ஆரம்பம் தான். ஆரம்ப காலகட்டத்தில் இதெல்லாம் இருக்கும். ஆனா நீங்க தொடர்ந்து கேட்கும் போது, கேட்டுனே இருக்கும் போது, தொடர்ந்து கேட்க 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 என்ன ஆகும், வார்த்தை அதிகமா உங்க வாழ்க்கையை தாமே. ஆமே, வார்த்தை அப்படியே மாம்சமாகும், வாழ்க்கையா மாறும். ஆமே, இதுக்கு உங்களுடைய விருப்பம், ஆரம்பத்தில் சொன்னால உங்க விருப்பம் ரொம்ப முக்கியம், ஆசை ரொம்ப முக்கியம். நீங்க தெரிந்து கொள்றீங்கல்ல, அது ரொம்ப முக்கியம். நீங்க எதை தெரிந்து கொள்றீங்க? ஆண்டவர் நல்ல பகுத்தறியக்கூடிய அறிவு, தப்பு இது சரி,
இது நல்லது, இது கெட்டது, இது ஆசீர்வாதம், இது சாபம் அப்படின்னு பகுத்தறியக்கூடிய மனதை நம்மளுக்கு கொடுத்துக்கிறாரு. ஆனா நிறைய பேர் அதை எதுக்கு யூஸ் பண்றாங்க தெரியுமா? கெட்டது நல்லதெல்லாம் ஒதுக்கிட்டு கெட்டது எடுத்து வச்சுக்கிற மாதிரி என்ன பண்றாங்கன்னா யூஸ் பண்றாங்க. அதான் நம்மளை சுத்தி இருக்கிற ஜனங்களுடைய பிரச்சனையா தான். பிசாசனுடைய வஞ்சகம், பிசாசனுடைய பொய் என்னன்னா நல்லதை கெட்டதுன்னு ஜனங்களை நம்ப வைக்கிறது. அந்த மாதிரி நம்ப வச்சுட்டா நல்லதுக்கிட்ட வரமாட்டாங்கல்ல. ஏன்னா அவரு படம் ஓடாதுல்ல. புரியுதுங்களா? நீங்க எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டோடைய காரியங்களையும் ஆண்டவருக்குள்ள நீங்க போறீங்களோ அவன் உன்னுடைய ஆளுக ஒண்ணுமில்லாம போகுது, குறையுது. அவனுடைய ராஜ்யத்தை நீங்க டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, பிசாசை ஒடுக்க ஆரம்பிக்கிறீங்க, அடிமைப்படுத்த ஆரம்பிக்கிறீங்க. ஒரு நாய்க்குட்டி மாதிரி என்ன பண்ணலாம், கயிறு கட்டி வலிக்கிற பக்கம்லாம் வலிக்கலாம். பிசாசம் பெரிய பெரிய அவன் தன்னைப்பா தானே சொல்லிக்கணும். நிறைய மனுஷங்க இருக்கிறாங்க பாருங்க, தன்னைத்தானே என்ன பண்ணும் புகழும். பிசாசு அந்த மாதிரி தான். தமிழ் படம்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பைபிள்ல இருக்கிற பேயும் படிங்க, படத்துல வர பேயும் பற்றி பாருங்க. அங்க பாருங்க, இங்க படி. என்ன பண்றான் பிசாசு? படத்துல ரொம்ப பயங்கர பெரிய மாதிரி காட்டிக்கும். ஆனா இங்க வச்சு பாத்தீங்கன்னா ஏன் சொல்லுவார், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, இவனை விட்டு போ. நாயை கல்லதி காய்ச்ச மாதிரி வாயை அந்த ரெண்டு கால் நடுவுல வாழை உள்ள விட்டுக்கணும் போற மாதிரி பிசாசு ஓடுறது இங்க பார்க்கலாம் பைபிள். படத்துல அதுக்கு நான் மியூசிக்கு, அதுக்கு நான் சீக்வன்ஸு அப்படியே அப்பதான் ஆர்வம் உள்ள நல்லா போகும். உடனே என்ன ஆகும், இந்த மாதிரி தான் பயம் வரும். என்னத்துக்கு? உன் உணர்வெல்லாம் தூண்டி உனக்குள்ள ஒரு டர்ரை கிளப்பணும். அந்த டர்ரை கிளப்பி உன்னை அடிமைப்படுத்தி வைக்கணும். அதான் பேய் படம். நீங்க வந்து பாரு, ஏசு அங்க போறதுக்கு முன்னாடியே கத்தம் பிசாசு, ஐயோ என்கிட்ட வராத, எங்க அம்மா கூட்டு வருவேன், எங்க அப்பாவை கூட்டு வருவேன். ஓடும் பிசாசு, கத்தின்னு ஓடும். அதனாலதான் இந்த பேய் படம் எல்லாம் பாக்குறது என் வீட்டுல எல்லாம் குழந்தைங்க பாக்குறது தப்பி தவறி வைக்கணும். இச்சேத்திரம் ராஸ்கர், அந்த பிசாசை விட நான் கொடுறமானவா அப்படி எதனா உன்னை பார்த்துட்டு அது நினப்பா ஓடினது. ஜன்னல் லைட்டாக இன்னும் ஜன்னல் தன்னால ஆடுது, இன்னும் கதவு தன்னால அசையுது, இன்னும் ஒரு நிழல் போன மாதிரி இருக்குது. இதெல்லாம் எங்கிருந்து வருது? உக்காந்து பார்த்து நின்றதுனால வருது. ஏன்னா அங்கிருந்து தானே இங்க வந்தது ஜெராக்ஸ். அது வந்து நெஜத்துல வருது. அந்த கண்ணங்க இருந்ததெல்லாம் பேயின்ற மாதிரி. எனக்கு இப்ப என்னன்னு மாதிரி வருது, மனுஷாலே பிசாச பாக்குறேன். பைபிளை படிக்க படிக்க ஒருத்தன் பிசாசாவே தர்றான். எங்கேயும் போத்தவல ஓனர், ஹவுசிங் ஓனர் பிசாசாவே. எப்படி எப்படி நான் இந்த படத்தை பாக்குறேன், ஒருத்தவங்க அந்த படத்தை பாக்குறேன். இந்த படத்தை பார்த்தா உண்மை தெரியும், உண்மை நிலவரம் தெரியும். அந்த படத்தை பார்த்தா பொய்யில போய் மாட்டிக்கின்னு, குழப்பத்துல போய் மாட்டிக்கின்னு, டெருலன்னா பயத்துல உட்காந்துக்குன்னு அப்படியே இருக்குது. நம்ம இப்பதான் ஆரம்பிச்சு, நம்ம இங்க ஆரம்பிச்சுக்கிறோம்ல. உங்களுக்குள்ள வார்த்தை அதிகமா கேட்க 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 மனசு தெளிவாயிடும். இது பொய், இது நிஜம், இது உண்மை, இது வந்து வஞ்சகம், இது ஏமாத்துதான், இது சரியில்லாதது, இது சரியானது அப்படின்னு உங்க மனதுன்னா பகுத்து ஆராய ஆரம்பிச்சு, யோசிக்க ஆரம்பிச்சிருக்கு. கரெக்டா இருக்கு.
புரியுதுங்களா? வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம். ஆண்டுடைய வசனத்தை கேட்கறது ரொம்ப பாக்கியம். புரியுங்களா? ஆண்டுடைய பிரசனத்துல இப்ப உட்காந்து, இந்த ஆண்டுடைய பிரசனத்துல உட்கார்ந்து இருக்கிறதே பாக்கியம். அது நிறைய பேருக்கு கிடைக்காது. ஆண்டுடைய பிரசனத்துல உட்கார்ந்து அந்த வார்த்தை உங்களுக்கு உள்ள புரிஞ்சிச்சுன்னா இன்னும் பாக்கியசாலிங்க. ஆமா, நல்லா ஆமேன்னு சொல்றேன். நல்லா புரிஞ்சிச்சு. ஆமே. இன்னும் வார்த்தை புரிஞ்சதுன்னா தெளிவாயிடும் மனசு. மனசு தெளிவாயிடுச்சுன்னா உள்ளகிற மீனெல்லாம் தெரியும், உள்ளகிற குழங்கள் எல்லாம் தெரியும். வாழ்க்கை தெளிவாயிடும். இதே ஒருத்தவங்க வந்து எவனா வந்து காலை விட்டு நல்லா கலக்கி விட்டான்னு வச்சுக்கோங்களேன், அங்கங்க மீன் தெரியும். மீன் தெரியாது, கூழாங்கல்லாம் தெரியாது. வேன்னு பார்த்து நிற்க வேண்டியதுதான். மீன் எப்பனா வெளியே வந்துட்டு போகுமா? தெளிவாகணும்னா வார்த்தையில தான் தெளிவாகும். ஆண்டோடைய பிரசனத்துல உட்காந்தாதான் தெளிவாகும். மனதெல்லாம் இருதயம்லாம் அப்படியே பரிசுத்தமாகவே மாறிடும். ஆமே. இன்னும் பரிசுத்தத்து மேல பரிசுத்தத்துல போயினே இருக்கும். தெளிவு மேல தெளிவாயினே இருக்கும். வாழ்க்கை இன்னும் சூப்பராயினே இருக்கும். நல்லது எது கெட்டது எதுன்னு பகுத்தறிஞ்சு நல்லதுல நல்லா ஸ்ட்ராங் ஆகினே இருக்கும். வாழ்க்கை இன்னும் மெருகையிலிருந்து போயினே இருக்கும். குழப்பத்துல இருக்கவே மாட்டோம். ஆமே. நம்ம 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 மண்டக்கு இருந்துச்சு. என் மண்டை நல்லா மசாலா மண்டையா இருந்தது. என் ஒய்ஃப் என் மண்டைய நல்லா தெரிஞ்ச மண்டை அந்த மண்டை தான். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இருந்தது பாருங்க. நான் பண்ணதை தான் பண்ணணும், நான் செய்ததான் செய்யணும். இப்ப ஆண்டவர் கொஞ்சமா சொல்லுவார், உன் பொண்டாட்டி பேச்சு கேட்க வேண்டிய கட்டாயம் இல்லை, கேளு, அவங்க பேச்சை கேளு. அதே மாதிரி மற்றவங்க பேச்சும் கேட்க மாட்டேன். மற்றவங்க எதனா சொன்னாங்கன்னு வச்சுக்கேன், சூப்பரா அசட்டப்பட்டு போயினாரு. அதனாலே நிறைய பேருக்கு எனக்கு பிடிக்காது. நிறைய பேர்கிட்ட முத்தம் வாங்கிக்கிறீங்க, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இவனோ அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. நம்ம மறுபடியும் போனா வந்துட்டானா அப்படின்ற மாதிரி வடிவேல் கத்துற மாதிரி வந்துட்டியா அப்படின்ற மாதிரி நம்மள பார்ப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மற்றவங்க பேச்சை கேட்கவே மாட்டேன், என் முன்னாடி இருக்கிறவன மதிக்கவே மாட்டேன். இப்படின்னா நம்மள எப்படி மதிப்பாங்க? அவன் சொல்றதையும் கேட்க மாட்டான். அவனே சில விஷயங்களை அவனை புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு. ஏன் ஏன் அந்த மாதிரி மசாலா மண்டை என்னது மண்டை குழப்பம். இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, மனது ஒழுங்காக வேண்டியது, ஒழுங்கும் கிரமமா மாற வேண்டியது. அதனால ஒரு ஆண்டோடைய பிரசன்னத்திலையும் ஆண்டோடைய காரியங்களும் ஒரு முகம் தான். அது ஸ்ட்ரெயிட்டா வந்து தாயில கூட பாருங்க, நீ லேண்டானா நான் கிளம்பி போயினே இருப்பேன். சில விஷயங்கள்லாம் வந்து இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதுல ஒரு முகமா இப்படிதான் இருக்கணும். அதுதான் அர்ப்பணிப்பு, ஆண்டவருக்குள்ள இருக்கிற அர்ப்பணிப்பு. நான் இப்படிதான் வாழ போறேன், சாவர வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன். உன்னால என்னடா பண்ண முடியும், பண்ணிக்க போடா அப்படின்ற மாதிரி விசுவாசம் சொல்லணும். போடா, நான் அப்படிதான் இருக்க போறேன், ஆண்டவருக்காக நான் இப்படிதான் வாழ, என் வாழ்க்கை இப்படிதான் நான் அர்ப்பணிச்சு. ஆமே. உங்க மொழியில உங்களுக்கு புரியுற மாதிரி நான் பேசுறேன். இப்படிதான் நான் இருக்க போறேன். இது வரைக்கும் எத்தனை முடிவு எடுத்துக்கிறீங்களா அந்த மாதிரி? ஏன் எடுக்கலன்னா, ஏற்கனவே ஒருத்த முடிவு எடுத்து உங்க முடிவு எல்லாம் என்ன பண்ணாங்க, முச்சு போட்டு வச்சிட்டாங்க. ஒரு ஒருத்தருக்கு பார்த்துக்கிறீங்களா, அவங்க கண்ட்ரோல்ல அவங்களே இருக்க மாட்டாங்க. ஏன்னா பிசாசு என்ன பண்ணியிருக்கிறான், கட்டி வச்சிருக்கு. பிசாசு கட்டில இருக்கிறான். என்னத்தான் வந்து அவங்களுக்கு விலகி சொன்னாலும் வரமாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, ஒரு மார்க்கமா இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஃபுல்லா பிசாசுடைய கட்டுப்பாட்டுல.
நீங்க ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறீங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, மற்றவங்களை நேசிப்பீங்க, புண்படும்படி பேச மாட்டீங்க, மற்றவங்க மனசு நோக்க பேச மாட்டீங்க, உங்ககிட்ட இருந்து அன்பு வெளியே வரும், மற்றவங்க சொல்றதை கேட்பீங்க, மற்றவங்களை புரிஞ்சுப்பீங்க. இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட இருக்கும் போது, ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்துல இருக்கும் போது மற்றவங்களுக்கும் கீழ்படி ஆரம்பிப்பீங்க, மற்றவங்களுக்கும் நல்ல ஒரு நன்மையை செய்யறபடி இருக்கு. இது ஆவியானவர் மற்றவங்க கிட்ட நீங்க நடந்துக்கிற விதத்தை பார்த்தே மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்க மேல அந்த அளவுக்கு மரியாதை இருக்கும். அவன் இதெல்லாம் வார்த்தை செய்ய வரும். அவன் இது சர்ச்சைக்கு வர்றது முக்கியம், அவனுடைய வார்த்தையை கேட்கறது முக்கியம். அந்த கேட்கறத மறக்காம இருக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க அதை தான் பார்க்கணும். அவன் அதை மறக்காம இருக்கிறதுனா என்னது? இதே நினப்பாவே இருக்கு. ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் பார்த்துப்பாங்க, ஆண்டவர் நினப்பாவே இருக்கு, மண்டை ஃபுல்லா இயேசு இருக்கு. மற்ற காரியங்கள்லாம் கொலை, சண்டை, விபச்சாரம், வாயை திறந்தா அதை பேசுது இதை பேசுது. வாயை திறந்தா இயேசு தான் வரணும் வாயில். ஆமே, புரியுதுங்களா? வாயை திறந்தா இயேசு, இயேசுடைய வார்த்தை, இயேசுனுடைய காரியம், இயேசுக்கு பிடிச்சது, இயேசுக்கு என்னெல்லாம் செய்யணும் அதுதான் வாயில வரும். ஆமே, அப்ப தெரிஞ்சுக்கலாம் நீ ஆண்டவருக்குள்ள இருக்கிற, ஆண்டவர் உனக்குள்ள இருக்கிற. ஆமே, அப்ப தெரிஞ்சுக்கலாம். இதுதான் அடையாளம். எனக்கு அவங்க சர்ச்சைக்கு போனா உக்காந்தா நல்லா இருக்குது, என் மனசு நல்லா இருக்குது, எனக்கு ஆறுதலா இருக்குது, ஆண்டவர் உன் கூட பேசுறாங்க. அந்த வாரம் ஆண்டவர் எந்தெந்த விதத்துல பேசுறாரு, எப்படி பேசுறாரு, ஆண்டவர் பேசுறது எப்படி புரிஞ்சிக்கலாம், அதை நான் அடுத்த வாரம் நான் பார்க்கறேன். அடுத்த வாரம் நான் பேசுறேன். வானத்தையும் பூமி அந்த சராசரம் படைத்த கடவுள் இன்னைக்கு என்கிட்ட இப்போ பேசுவாராம். ஆமா, பேசுவோம். அது அடுத்த வாரம் நான் பார்க்கறேன். நல்லா இருக்கும் பாருங்க. எப்படி வானத்தையும் பூமி படைச்ச கடவுள் என்கிட்ட பேசுறது நான் எப்படி கண்டுபிடிக்கும்? இதுதான் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன்? வானத்தையும் பூமி படைச்ச கடவுள் இன்னைக்கு இப்ப என்கிட்ட பேச முடியுமா அப்படின்னா பேசுவோம். அடுத்த வாரம் அதை பார்ப்போம். தயவு செய்து உள்ள வேணும். Oh, worship the Lord. Praise you, Jesus. Stop.